இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவில் உள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல் தேடல் தேடல். டிபிசி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் அரசியல் நிலவரங்களை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் நிகழ்ச்சியின் மற்றொரு பாகத்தில் நாம் சந்திக்கின்றோம். இன்றைய தினமும் இலங்கையின் அரசியல் களத்தில் பேசு பொருளாக மாறியுள்ள பல விடயங்கள் தொடர்பில் ஆராய உள்ளோம். அந்த வகையில் இன்றைய தினம் நாம் பார்க்க போவது, ஸ்ரீதரன் இலங்கை தமிழரசு கட்சியை விட்டு வெளியேற தயாராகின்றாரா? சம்பந்தனின் வெற்றிடத்தை நிரப்புவதற்கு செலோ காட்டும் தீவிரம், இந்தியாவின் அழைப்பால் தமிழ் பொது வேட்பாளர்கள் விவகாரம் கைவிடப்படுமா உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக இன்றைய இன்சைட்ஸ் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் முதலாவதாக சுமந்திரன் ஸ்ரீதரன் முருகல் நிலைமையானது இப்போது பொதுவெளிக்கு வந்துவிட்ட நிலையில் இருவரும் இலங்கை தமிழரசு கட்சியை விட்டு வெளியேறுவதற்கு தயாராகின்றார்களா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. விசேடமாக தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் இன்னும் சொற்ப காலத்திற்குள் முடிவுக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. அவ்வாறு முடிவுக்கு வருகின்ற போது கட்சியின் பதவி நிலைகள் மீண்டும் தெரிவு செய்யப்பட வேண்டும். அதற்காக தேர்தல் மீண்டும் நடத்தப்படுகின்ற போது தோல்வியடை நபரால் தொடர்ச்சியாக அந்த கட்சிக்குள் இருந்து செயற்படுவது கடினம். அதே நேரம் ஒருவேளை ஸ்ரீதரன் மீண்டும் வெற்றி பெற்றால் சுமந்திரன் அவரை செயற்படாமல் தடுக்கும் வகையில் முயற்சிகளை எடுப்பார். சுமந்திரன் வெற்றி பெற்றால் ஸ்ரீதரன் வெளியேறும் சூழல் அதிகமாக இருக்கும். ஆகவேதான் சுமந்திரனும் ஸ்ரீதரனும் தற்போது தங்களது எதிர்காலத்தை மையப்படுத்தி இரு வேறு நகர்வுகளை செய்து வருகின்றார்கள். அதில் சுமந்திரன் தமிழர் விடுதலை கூட்டணியை அடுத்த கட்ட தேவைக்கு பயன்படுத்துவதற்காக தயார்படுத்தி வைத்துள்ளார். அதற்கான பேச்சுக்களும் நிறைவுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சுமந்திரனுடன் சாணக்கியன் வெளியேறுகின்ற போது மட்டக்களப்பில் அருண் தம்பிமுத்துவுடன் இணைந்து சாணக்கியன் போட்டியிடுவதனூடாக மட்டக்களப்பில் இருவர் வெற்றி பெற முடியும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. இதே நேரம் தமிழர் விடுதலை கூட்டணியின் பொதுச் செயலாளர் வி ஆனந்த சங்கரியின் நெருங்கிய உறவினர் சுமந்திரன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேவேளை ஸ்ரீதரன் தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறும் நிலைமை ஏற்பட்டால் விக்னேஸ்வரனின் தமிழ் மக்கள் கூட்டணியுடன் இணைந்து கொள்வதற்கே அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகின்றது. ஸ்ரீதரனும் தனக்கு தேவைப்பட்டால் கூட்டணியை பயன்படுத்திக் கொள்ளும் நோக்கத்துடன் தான் விக்னேஸ்வரனுடன் தொடர்ச்சியாக இணைந்து செயற்பட்டு வருகின்றார். அது மட்டுமின்றி தமிழ் மக்கள் கூட்டணியின் வருடாந்த மாநாட்டிலும் ஸ்ரீதரன் பங்கேற்றமையின் காரணமும் அதுவாகத்தான் உள்ளது என்று உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறான பின்னணியில் ஸ்ரீதரன் சுமந்திரன் தமிழரசு கட்சியை கைவிட்டு செல்வதற்கு தயாராகிவிட்டனர் என்பது உறுதியாகின்றது. தமிழர்களின் பழம்பெரும் கட்சியான தமிழரசு கட்சியில் ஈற்றில் யார் எஞ்ச போகிறார்கள் என்பதுதான் இப்போது பெரும் கேள்வியாக உள்ளது. இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவில் உள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல் தேடல் தேடல். இலங்கை அரசியல் நிலவரங்களை அலசி ஆராயும் டிபிசியின் இன்சைட்ஸுடன் இணைந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக, சம்பந்தனின் மறைவுக்கு பின்னர் அவர் வகித்த பாராளுமன்ற குழுவின் தலைவர் என்ற பதவிக்கு இப்போது மும்முனை போட்டிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆரம்பத்தில் குறித்த தலைமைக்கான புதிய தெரிவினை செய்வதற்கான நகர்வுகளை ஸ்ரீதரன் மற்றும் செலோ தரப்பினர் முன்னெடுத்தனர். இதற்காக அவர்கள் கடந்த வாரம் செவ்வாயன்று கூடி பேசினார்கள். பாராளுமன்ற குழுவின் தலைவர் பதவிக்கு செலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனை தெரிவு செய்வதற்கு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் ஆகியோர் ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் இருந்தார்கள். எனினும் வாக்கெடுப்பா ஏகமனதான தெரிவா என்பதற்கு அப்பால் செலோ பிளாட் வேறொரு கூட்டணியில் இருப்பதால் அது குறித்து தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் ஆராயப்பட வேண்டும் என்று சுமந்திரன் தரப்பில் கூறப்பட்டுவிட்டது. இதனால் எந்தவிதமான முன் நகர்வையும் குறித்த பதவி நிலை விடயத்தில் செய்ய முடியாது. அனைவரும் கலைந்து சென்றனர். எனினும் அன்றைய தினம் இரவே இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் குழு கூட்டம் இணைய வழியில் நடைபெற்றது. இந்த கூட்டம் மாவை சேனாதிராஜா, ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா ஆகியோரின் பங்கேற்பின்றி நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போதும் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற கூட்டத்தினை வலுப்படுத்தும் வகையில் தான் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. முதலில் ஸ்ரீதரன் செல்வமும் சுமந்திரனும் இணை தலைவர்களாக செயற்படலாம் என்ற கருத்தை முன்வைத்தார். அவ்வாறு விரும்பாது விட்டாலும்
தானும் சுமந்திரனும் இணைத்தலைவராக செயற்பட முடியும் என்றும் கூறினார். எனினும் அந்த கருத்துக்கு வலு சேர்க்கும் எந்த விதமான கருத்துக்களும் எழவில்லை. மீண்டும் கூட்டமைப்பில் இல்லாதவர்களுக்கு எவ்வாறு தலைமை பதவி வழங்க முடியும் என்ற துணிப்படவே கருத்துரைக்கப்பட்டது. இற்றில் செல்வம் தரப்பினர் கூட்டமைப்பில் உள்ளோம் என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு கூட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. அது மட்டுமின்றி மத்திய குழுவில் கூடி பேசி இறுதி முடிவை எடுக்கலாம் என்றே வீட்டில் உறுப்பினர்கள் அபிப்பிராயம் வெளியிடவும் கூட்டம் நிறைவுக்கு வந்துள்ளது. எவ்வாறாயினும் தற்போதைய நிலையிலேயே சம்பந்தனின் பிரதிநிதியாக சுமந்திரன் தான் பாராளுமன்ற குழுவின் தலைமை என்ற வகிப்பாகத்தை வகித்து வருகின்றார். இதற்கிடையில் சாணக்கியன் தனது சுமந்திரன் ஆதரவினை வெளிப்படுத்தும் முனைப்புடன் கருத்துக்களை வெளியிடுகின்றார். அந்த கருத்துக்கள் திட்டமிட்ட வகையில் கோர்க்கப்பட்டுள்ள வகையாக இருப்பதும் அவதானிக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனு கோரப்பட்ட தருணத்தில் அவருடைய மட்டக்களப்பு இல்லத்தில் வைத்துதான் தமிழரசு கட்சியின் மத்திய குழு தனித்து போட்டியிடுவது என்ற தீர்மானத்தை எடுத்தது. ஆனால் அதனை மறந்து சாணக்கியன் செலோ பிளாட் கூட்டமைப்பில் இருந்து வெளியேறி தாங்கள் தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பிரகடனம் செய்தனர் என்றும் அது பலிக்காத நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயற்படுகின்றோம் என்றும் அறிவித்துள்ளார் என குறிப்பிடுகின்றார். அது மட்டுமின்றி தற்போது கூட்டமைப்பு பற்றியும் ஒற்றுமை பற்றியும் உரையாடும் சாணக்கியன் குறித்த மத்திய குழு கூட்டத்தில் தமிழரசு கட்சி தனியாக செல்வதற்கே ஆதரவளித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசியல் களத்தில் திரை மறைவில் உள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல் தேடல் தேடல். இலங்கையின் அரசியல் நிலவரங்களை அலசி ஆராயும் இன்சைட்ஸோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் இறுதியாக நாம் பார்க்க போவது சிவில் அமைப்புகளின் ஒன்றிணைவான தமிழ் மக்கள் பொது சபை பக்கம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, தமிழ் மக்கள் கூட்டணி உள்ளிட்ட அரசியல் தரப்பினருக்கும் இடையில் உடன்படிக்கை கடந்த 6ஆம் திகதி இடம்பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் சம்பந்தனின் மறைவு காரணமாக அது பிற்போடப்பட்ட நிலையில் மீண்டும் 17ஆம் திகதி உடன்பாடு எட்டப்படும் என்றும் கூறப்பட்டது. ஆனால் தற்போது அந்த திகதியிலும் உடன்பாடு இடம்பெறவில்லை. விசேடமாக கடந்த வெள்ளிக்கிழமை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நேரில் அழைத்து உரையாடியுள்ளார். இதன்போது தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்தப்படுவதன் நோக்கம் பற்றி கூட்டணியினர் உயர்ஸ்தானிகருக்கு வெளிப்படுத்தியுள்ளனர். எனினும் உயர்ஸ்தானிகர் தென்னிலங்கை வேட்பாளர்களுடன் பேரம் பேசல்களை செய்யுங்கள் என்றே தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். அது மட்டுமின்றி கூட்டணியினர் தென்னிலங்கை வேட்பாளர்களுடன் உடன்பாட்டுக்கு செல்வதாக இருந்தால் 3ஆம் தரப்பு மத்தியஸ்தம் தேவை என்றும் அதற்கு இந்தியா முன்வருமா என்றும் கேள்வி எழுப்பிய போது உயர்ஸ்தானிகர் அமைதியாக இருந்துவிட்டார். இந்த பின்னணியில் தற்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி பொது வேட்பாளர் விடயத்தில் கலந்து கொள்ளுமோ என்ற சந்தேகம் சிவில் அமைப்பினருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவர்கள் விரைவில் உடன்பாட்டு நிகழ்வை மேற்கொள்வதற்கு முயற்சிகளை எடுத்த போதும் ஆடி மாதம் பிறந்துவிட்டால் பொறுத்தே செயற்பட வேண்டும் என்று விக்னேஸ்வரன் கூறிவிட்டார். ஆகவே நல்ல நாள் நேரம் வரும் வரையில் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிட்டது. அதற்குள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தனது நிலைப்பாட்டை மாற்றிவிட்டால் நிலைமை அதோ கதிதான். ஆகவே தமிழ் அமைப்புகள் தற்போது அரசியல் கட்சிகள் வராதுவிட்டால் தனியாக வேணும் பொது வேட்பாளரை நிறுத்துவது என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளனவாம். இலங்கையின் சமகால அரசியல் நிலவரங்களை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் நிகழ்ச்சியின் மற்றொரு பாகத்தை கேட்டீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இலங்கையின் அரசியல் களத்தில் திரை மறைவில் உள்ளவற்றை அலசி ஆராயும் தி இன்சைட்ஸ் உங்கள் டிபிசியில். இது டிபிசியின் தேடல் தேடல் தேடல்.